ஆனால் நேரடியாக அதிமுக நிராகரிக்குது. நேரடியாக நிராகரிக்கல, இன்டைரக்டாக தான் நிராகரிக்கிறாங்க. நேரடியாக சொல்கிறாங்களா ஆட்சியில் பங்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆட்சியில் பங்குன்னு அமித்ஷா சொல்கிறார். இல்லைன்னு சொல்கிறாங்களே எடப்பாடி தரப்பு. அப்போ பலத்துக்கு ஏற்ற பங்கீடு சீட்டு, அதுதான் பிரச்சனை. நீங்களும் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத சீமான்கிட்டயே கன்னியாகுமரியிலையும் புதுச்சேரியிலையும் கீழே போயிருக்கீங்க. இதை மறைச்சிக்கிட்டு பார்லிமெண்ட் வேற அசம்பிளி வேறன்னு பொய்யா புழுகா புரட்டா 4 வரை வச்சு ஊரை ஏமாற்ற முடியாது. பார்லிமெண்ட் வேற அசம்பிளி வேற தானே? கண்டிப்பாக வேற தான். ஆனால் சீமான் உங்களை பார்லிமெண்ட்ல 2 பார்லிமெண்ட்ல கீழே தள்ளிட்டீங்கன்னா எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை, ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறது ப்ரூவ் ஆகுது. அதே மாதிரி ஈரோடு கிழக்குலையும் விக்கிரவாண்டிலையும் நிற்காதது என்னையா எடப்பாடியெல்லாம் பெரிய தலைவர், சீமான் தாயா லீடர் போல்டானவன்னு வன்னியர் அல்லாத சிறிய எண்ணிக்கை ஜாதிகளும் கொங்கு வேளாளர் அல்லாத சிறிய எண்ணிக்கை ஜாதிகளும் அந்த பகுதியில் எடப்பாடிக்கு லீடர்ஷிப்போட சீமான் லீடர்ஷிப் தான் உறுதியானது, நம்பகத்தன்மை கொண்டதுன்னு அந்த சிறிய எண்ணிக்கை தமிழ் ஜாதி மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியோட சீமானை போகக்கூடிய ஒரு தன்மை 24க்கு மேலே வந்திருக்கு.